Unit 2 Accounts of Not-for-Profit Organization. Exercise 12. From the following particulars, show how the item subscription will appear in the income and expenditure account for the year ended 31/12/2018. 2018 current year அதனால subscription எப்படி income and expenditure accountல வரும்னு கேட்டிருக்காங்க. Subscription received in 2018 is 50,000, which includes 5,000 for 2017 and 7,000 for 2019. Current year 2018ல subscription receive பண்ணது 50,000. அதில் previous year 2017 5,000ம் subsequent year 2019 7,000ம் include இருக்குதுன்றாங்க. ஸோ இந்த கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 5,000யும் சப்ஸ்கிரிவெண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 7,000யும் நம்ம லெஸ் பண்ணிடணும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 இஸ் 6,000. இது கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், இதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 4,000 வாஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் த இயர் 2017. அதாவது ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். 2017 வந்து ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்டு அப்படின்னா அது வந்து கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் 2017 ஃபார் 2018 அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 எழுதி பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ண இந்த அமௌண்ட்டு 50,000 இருக்கு இல்லையா, அந்த 50,000 நாம் எழுதிடுறோம். இப்போ இதில் ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷனும் சப்ஸ்குவெண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குன்றாங்க. அதை நாம் இதில் லெஸ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் விச் இன்க்ளூட்ஸ் 5,000 ஃபார் 2017. ஸோ லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 17,000, அதை லெஸ் பண்ணிடணும். 5,000 லெஸ் பண்ணுறோம். 50,000ல் 5,000 லெஸ் பண்ணால் 45,000 வரும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்குவெண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் லெஸ் பண்ணிடணும். லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 2019, அது வந்து 7,000 இருக்குது. ஸோ 7,000 நாம் லெஸ் பண்ணுறோம். 45,000ல் 7,000 லெஸ் பண்ணால் 38,000 வரும். ஸோ இது கூட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 6,000 இருக்குது. இது நடப்பாண்டு பெற வேண்டிய சந்தா, அதை ஆட் பண்ணிக்கணும். கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ரிசீவ் பண்ண வேண்டியது அது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2018 6,000 ஆட் பண்ணணும். இப்போ 6,000 ஆட் பண்ணோம்னா 38,000 ப்ளஸ் 6,000 44,000 வரும். இப்போ இதிலேருந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் 2017 ஃபார் 2018 சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் rupees 4,000 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் த இயர் 2017. 2017ல் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 4,000 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஸோ அது கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன்றதுனால அதை ஆட் பண்ணிக்கணும். add received in advance in 2017 for 2018, அது வந்து அமௌண்ட்டு 4,000, அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 48,000 எழுதிடணும். இதுதான் வந்து 48,000 தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷனாக நமக்கு ஆன்சர் கிடைக்குது.